character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7. Hi 11th standard students, good evening all. So today we are going to see a revision class for partial examination. So நம்ம first lesson ஓட revision இப்போ பார்க்கலாம். Let me start a session. So நம்மளுடைய first lesson நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் கேப் விட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசன் வந்து லிவிங் வேர்ல்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ லிவிங் வேர்ல்டில் எர்த்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ எர்த் வாஸ் ஃபார்ம் சம் 4.6 பில்லியன் இயர்ஸ் அகோ. ஏ ஸோ எர்த் வந்து 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆகவே நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதில் நிறைய நமக்கு என்ன இருக்குது, பிளானட்ஸ் இருக்குல்ல, தட் மீன்ஸ் லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட்ஸ்லாம் இருக்குது. நமக்கு 8 பிளானட்ஸ் இருந்தாலும் அதில் லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட் அப்படின்றது எர்த் மட்டும் தான். ஓகேவா. ஸோ அதில் தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். ஸோ எர்த் எக்ஸிஸ்ட் வித்தின் ஏ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கால் பயோஸ்பியர். அதில் தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம். ஓகேவா. ஸோ அதில் நிறைய வண்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன வண்டர்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ மிஸ்ட்ரிஸ் அண்ட் வண்டர்ஸ் நிறைய இருக்குது லிவிங் வேர்ல்டில். ஸோ ஆக்டிவிட்டி ஆஃப் சம் கேப்சர் த அட்டென்ஷன் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரெஸ்பான்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் டு தி சன்லைட். ஸோ அப்போ சூரியகாந்தி பூ வந்து அது மேலே சன் பட்டவுடனே அது என்ன பண்ணும், அதுக்கு ஓப்பன் ஆகி கொடுக்கும் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து ஒரு வண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். தென் த ட்விங்க்லிங் ஃபயர்ஃப்ளை இன் த டார்க் ஃபாரஸ்ட். ஸோ மின்மினி பூச்சி இல்லையா. மின்மினி பூச்சி வந்து நம்மளுடைய காடுக்குள்ளே வந்து தட் மீன்ஸ் லைட்டிங் பண்ணி பறக்குது இல்லையா. ஸோ அதுவுமே ஒரு வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ரோலிங் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் லோட்டஸ் லீஃப், தாமரை இலை மேலே தண்ணி படாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ் அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவிங் தட் மீன்ஸ் பயோஸ்பியரில் இருக்கிற வண்டர்ஸ் அண்ட் மிஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சரியங்கள், அற்புதங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா. தென் the closure of leaf of Venus fly trap on insect touch and a square squeezing into a escape from its predator. ஸோ அப்போ வீனஸ் ஃப்ளை அப்படின்றது என்னென்னா, நம்ம பிக்சர் பிளான்ட்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி இருக்கும். ஸோ பிளான்ட் தட் மீன்ஸ் இன்செக்ட் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்மளோட லிவிங் வேர்ல்டில் இருக்கிற மிஸ்டரிஸ் தான். ஸோ அடுத்து பாருங்கள், ஃப்ரம் திஸ் இட் இஸ் கிளியர் தட் த வண்டர் பிளானட் எர்த் harbors both landforms and life forms. Have you thought of DNA molecule? It is essential for the regulation of life and it is made up of. ஓகேவா. ஸோ நமக்கு அது அப்படியே சொல்லிட்டோம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க, தட் மீன்ஸ் ஃப்ரம் திஸ் இட் இஸ் கிளியர் தட் வண்டர் பிளானட் எர்த் ஹார்பர்ஸ் போத் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ எர்த்தில் என்ன இருக்குது, நிறைய வண்டர்ஸ் இருக்குது, லைஃப் ஃபார்முக்கும் இருக்குது, லேண்ட் ஃபார்ம்ஸ்க்கும் இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஎன்ஏ பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்ஏ தட் மீன்ஸ் கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், நைட்ரோஜன் அண்ட் பாஸ்பரஸ், தஸ் நான் லிவிங் அண்ட் லிவிங் திங்ஸ் எக்ஸிஸ்ட் டுகெதர் டு மேக் அவர் பிளானட் யூனிக். ஸோ அப்போ எர்த்தில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய எர்த். ஓகேவா. லிவிங் திங்ஸ் மட்டும் இருக்காது, நான் லிவிங் திங்ஸும் சேர்ந்தது, எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்கார்டிங் டு த சர்வே மேட் பை மாரல் எட்டல். ஸோ 2011 மாரல் எட்டல் அப்படின்றவர் ஒரு சர்வே பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்ன அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் கிட்டத்தட்ட 8.7 மில்லியன் ஸ்பீஷஸ் வந்து இருக்குது, இது வரைக்குமே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ த லிவிங் வேர்ல்ட் இன்க்ளூட்ஸ். ஸோ நம்மளோட லிவிங் வேர்ல்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் possesses unique and distinct characteristic features. So அப்போ மைக்ரோப்ஸ்க்கு ஒரு தனி கேரக்டர்ஸ் இருக்கும், பிளான்ட்ஸுக்கு தனி கேரக்டர்ஸ், அனிமல்ஸ்க்கு தனி கேரக்டர்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸுக்கு தனி கேரக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயோஸ்பியரில் இருக்குது. ஓகேவா. ஓகே. அடுத்து attributes of living organism. ஸோ இது இந்த டயக்ராமில் attributes இருக்குது. ஸோ எத்தனை attributes அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth, nutrition, movement, metabolism, reproduction, respiration, irritability and excretion. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா attributes of living organism அப்படின்னு சொல்லுவோம். ஸோ growth தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா. growth அப்படின்றது வளர்ச்சி. ஓகேவா. ஸோ அப்போ growth வந்து ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரென்சிக்காகவும் இருக்கும், இன்னொன்று இன்ட்ரென்சிக்காகவும் இருக்கும். ஸோ நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸோடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ளே நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் போது தான் நம்மளுடைய வளர்ச்சி வந்து வெளியில் தெரியும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இன்ஸ்டன்சிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம்.
எக்ஸ்டென்சிவ் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றத்தில் வளருது. ஓகேவா? இப்போ மரம் கொடி செடி எல்லாமே வந்து என்ன பார்க்கணும், நம்ம பார்க்கலாம், அவங்க வளர்றதை நம்ம ஃபீல் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டென்சிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரோத் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம் through which they can increase cells both in number of mass. Unicellular and multicellular organisms grow by cell divisions. அப்போ யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் வந்து செல் டிவிஷன் மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா growth indefinite and occurs throughout their life. பிளான்ட் வந்து என்னது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு சின்ன செடியாக நீங்கள் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹியூமன் பீங்ஸ்லாம் அப்படி கிடையாது. ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, வளர மாட்டாங்க. ஓகேவா? தென் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினட் அண்ட் அக்கர் சம் பீரியட். அப்போ அனிமல்ஸ்லையும் என்ன இருக்குது, ஒரு டெஃபினட் பீரியடில் தான் மட்டும் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் ரெண்டு பேருமே வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க, வளருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வளர மாட்டாங்க. பட் பிளான்ட் அப்படின்றது அப்படி கிடையாது. ஸோ அதோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. However, cell division occurs in living organisms to repair and heal the worn out tissues. Growth in non-living object is extrinsic. அப்போ லிவிங் ஆர்கனிசம்ஸில் எல்லாமே இன்ட்ரென்சிக் தான், நான் லிவிங் ஆர்கனிசம்ஸில் தான் என்னது growth வந்து எக்ஸ்ட்ரென்சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸு, boulders, sand mounds grow by simple aggregation of material on the surfaces. Living cells grow by the addition of new protoplasm within the cells. So therefore growth in living thing is intrinsic. So ரெண்டே விஷயம் தான், growth in living things வந்து இன்ட்ரென்சிக்காக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம அந்த செல் டிவிஷன் மூலிமா நம்மளுடைய growth வந்து நடக்கும். இந்த நான் லிவிங் திங்ஸில் வந்து growth வந்து எக்ஸ்ட்ரென்சிக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ரிலைஸ் பண்ணலாம் வெளியில். தட் மீன்ஸ் மவுண்டெயின்ஸ், சாண்ட் டியூன்ஸ் அதெல்லாம் வந்து வளர்ச்சி அடைகிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரென்சிக்காக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் growth அப்படின்னு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸுமே வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இட்ஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசமும் செல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஸ் விச் மே பி ப்ரோகேரியோட்டிக் ஆர் யூகேரியோட்டிக். ஸோ ப்ரோகேரியோட்டிக் இஸ் நத்திங் பட் தட் டஸ் நாட் ஹேவ் எ டெஃபினட் நியூக்ளியஸ். அங்கே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட் நியூக்ளியஸ் இருக்காது. யூகேரியோட்டிக் அப்படின்னா விச் ஹேஸ் அ டெஃபினட் நியூக்ளியஸ், அதுதான் நம்ம யூகேரியோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோகேரியோட் ஆர் யூனிசெல்லுலர். எப்போவுமே ப்ரோகேரியோட்ஸ் வந்து எப்படி இருக்கும், யூனிசெல்லுலராக இருக்கும். ஸோ அங்கே என்ன இருக்காது, மெம்ப்ரெயின் பவுண்ட் நியூக்ளியை வந்து இருக்காது. அதுதான் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ் அண்ட் சோ ஆன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகேவா? யூகேரியோட்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி டெஃபினட் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதில் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஸோ யூகேரியோட்ஸ் மே பி யூனிசெல்லுலர். அமீபா வந்து ஒரு யூகேரியோட்டிக் அனிமல் தான். ஸோ அது வந்து யூனிசெல்லுலராக இருக்குது ஆர் மல்டி செல்லுலராகவும் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஓடோகோனியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபார் யூகேரியோட்ஸ் யூனிசெல்லுலர் அனிமல் வந்து அமீபா, மல்டி செல்லுலர் அனிமல்ஸ்க்கு வந்து தட் மீன்ஸ் ஆர்கனிசம்ஸ்க்கு வந்து ஓடோகோனியம். ஓகேவா? அடுத்து ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸுக்குமே. ரீப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆகாது, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து நமக்கு உருவாகாது. ஸோ அது பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் டு perpetuate its own species. There are 2 types of reproduction. ஒன் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்றா இணைஞ்சு நமக்கு கிடைக்கிறது தான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ தன்னைத்தானாவே ஃபீமேலும் ஒன்றா இணையாமல் தன்னைத்தானாவே ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் refers to the production of progeny possessing features more or less similar to those of the parents. The sexual reproduction brings out variations through recombination. ஏன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து எந்த வேரியேஷன்ஸுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தட் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்றா இணையாமல் நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால தட் பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அதே போல் தான் வந்து என்ன இருக்கும், அவங்களுடைய டாட்டர் செல்ஸும் இருக்கும். பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் ஒன்றா இணையிறதுனால ரெண்டு பேரோட கேரக்டர்ஸுமே இருக்கும். அதனால் அங்கே வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது 2 types of reproduction. So asexual reproduction in living organism occurs by the production of conidia. So கேட்பாங்க, இது வந்து 1 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ 4 சாய்ஸ் கொடுத்துட்டு அதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ asexual reproductionல வந்து by production of conidia, அதுக்கு எக்ஸாம்பிள் Aspergillus penicillin, budding மூலமா நடக்கிறது ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட், பைனரி ஃபிஷன் மூலமா நடக்கிறது பாக்டீரியா அண்ட் அமீபா, fragmentation மூலமா asexual reproduction இருந்தால் அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா அண்ட் புரோட்டோனிமா, மோசஸ் அண்ட் ரீஜெனரேஷன் மூலமா நடக்கிறது பிளானேரியா. ஸோ இத்தனை வழிகளில் தான் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா asexual reproduction நடக்குது. ஸோ இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எது கரெக்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? asexual ப்ராசஸில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால் இது 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் asexual reproductionக்கு. ஸோ ஏ என்னது, கொனிடியா ஃபார்மேஷன் இன் பெனிசிலியன். ஓகேவா? பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டிங் ஈஸ்ட், தென் சி
ஃப்ராக்மெண்டேஷன் என்னது ஒரு பெருசாக இருக்கிறது ரெண்டாக பிரிஞ்சு நமக்கு ஒரு புது ஆர்கானிசம் கிடைக்கிறது நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரீஜெனரேஷன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அது ஸ்பிட்டப்பாக இருக்கா, ஹெட் தனியாக, அதோடைய சென்டர் பார்ட் தனியாக, டெய்ல் தனியாக பிரிஞ்சிருந்தாலும் லாஸ்ட்டாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு மறுபடியும் என்னவா கிடைக்கும், ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக நமக்கு ஒரு புது ஆர்கானிசமாக கிடைக்கும். அதுதான் வந்து ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிளானரி அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே. அடுத்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆட்ரிபியூட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான். ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே வந்து என்னது சென்சிங் கேரக்டர்ஸ் இருக்கும். என்வரான்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்களை சென்ஸ் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வேரியஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஸ்டிமுலி. ஸோ அனிமல்ஸ் வந்து எப்படி அதோட சரௌண்டிங்ஸை சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி தான். ஓகேவா? அனிமல்ஸ் வந்து அதோட சரௌண்டிங்ஸை எப்படி சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அனிமல்ஸ் வந்து அதோட சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணுதுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ஸ் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஸ்டிமுலிக்கு அப்படின்னா ஸோ பெண்டிங் ஆஃப் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் சன்லைட். ஸோ அது சன்ஃப்ளவர் பார்த்தோம் இல்லையா, சன்ஃப்ளவர் வந்து சன்லைட் பட்ட உடனே அது என்ன பண்ணும், அதோடைய பார்ட்ஸை வந்து சன்லைட்டுக்கு டுவர்ட்ஸாக பெண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு ஸ்டிமுலி தான். ஓகேவா? அடுத்து த க்ளோஷர் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான்ட், தொட்டால் சினுங்கி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம அதை டச் பண்ணோடனே அப்படி என்ன பண்ணோம், அது ஓப்பனில் இருக்கும், உடனே டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி இன் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸில் வந்து இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் கால் இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். டிஃபைன் இரிட்டபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆஃப் பிளான்ஸ் towards sunlight, the closure of leaves in touch me not plant to touch are some examples response to stimuli in plants. This type of response is called irritability னு எழுதணும். ஓகேவா? 2 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். ஓகே. அடுத்து homeostasis அப்படினா என்னன்னா it's a property of self regulation and tendency to maintain a steady state within an external environment which is liable to change is called homeostasis. So அப்படினா it's a property of self regulation. இதுவுமே வந்து ஒரு important 2 mark question. homeostasis, define homeostasis அப்படின்றது ஒரு important 2 mark question. So it is a property of self regulation. தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கும், self regulate பண்ணிக்கும் and tendency to maintain a steady state. So ஒரு external environmentல அது லைஃப் டைம் ஃபுல்லாகவே என்னது ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்ன ஹோமியோஸ்டாட்டிஸ். பட் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவைப்படுறப்ப அந்த ப்ராசஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து homeostasis is essential for the living organism to maintain internal condition to survive in the environment. ஸோ அடுத்து பாருங்க, மூமெண்ட், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் ஆர் ஆல்சோ. ஓகே. ஸோ அடுத்து இதெல்லாமே மூமெண்ட், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் as the property of living things. ஸோ லிவிங் திங்ஸ்க்கு இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the level of organization in living organism begin with atoms. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆட்டம்ஸ் தான் வந்து ஒரு பெரிய பயோஸ்பியராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆட்டம்ஸ் அண்ட் எண்ட் இன் பயோஸ்பியர். அப்போ வந்து ஒரு லிவிங் ஆர்கனைசேஷனுடைய லெவல் வந்து எதில் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துகள், தட் மீன்ஸ் ஆட்டம்ஸ் ஆரம்பிச்சு தென் அதுதான் வந்து எங்கே எண்ட் ஆகும் அப்படின்னா ஒரு பயோஸ்பியராக எண்ட் ஆகும். ஸோ ஈச் லெவல் cannot exist in isolation. ஸோ அப்போ என்னது ஆட்டம்லேருந்து பயோஸ்பியர் உருவாகினாலும் ஸோ ஆட்டம் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? எதுவுமே தனிச்சையாக செயல்படாது, எல்லாமே ஒன்னோட ஒன்றா டிபெண்ட் ஆகி தான் நமக்கு ஒரு பெரிய பயோஸ்பியராக உருவாகும். ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அது பிக்சரில் பார்க்கலாம். அடுத்து மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிவிங் திங்ஸுக்குள்ளேயும் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மெட்டபாலிசம் நமக்கு 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இது 3 மார்க்கில் கேட்கலாம். மெட்டபாலிசம், ஸோ அண்ட் இட் இஸ் டைப்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ மெட்டபாலிசம் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து அனபாலிசம், இன்னொன்று கேட்டபாலிசம். ஓகேவா? ஸோ அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மெட்டபாலிசம் அண்டு தட் மீன்ஸ் மெட்டபாலிசமில் 2 டைப் இருக்குது, கேட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம். அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசமோட டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் போட்டு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இதுவுமே 3 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அனபாலிசம் இஸ் நத்திங் பட் பில்டிங் அப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ஆட்டம்ஸாக சேர்த்து பில்டிங் அப் பண்ணுறது தான் வந்து பில்டிங் அப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். இது வந்து ஒரு பெரிய மாலிக்யூல்ஸை பிரேக்கப் பண்ணுறது தான் வந்து கேட்டபாலிசம். ஸோ இங்கே வந்து எல்லா சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய மாலிக்யூல்ஸாக உருவாகிறது தான் வந்து அனபாலிசம். ஒரு பெரிய மாலிக்யூல்ஸ் வந்து சின்ன சின்ன மாலிக்யூல்ஸாக உடையிறதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் எனர்ஜி ஃபார்ம், இங்கே வந்து கெமிக்கல் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது அண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு கெமிக்கல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அண்ட் யூஸ்ட். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் down of glucose to carbon dioxide and water. So ஓகேவா? ஸோ இது வந்து 3 மார்க்கில் கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து
ஸோ நான் சொன்னது மாதிரி தான் இங்கே ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டம்ல இருந்தால் நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னு சொன்னோம், ஒரு பெரிய பயோஸ்பியர் உருவாகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ எதுவுமே தனிச்சையாக செயல்படாது, ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆட்டம் தான் வந்து என்னது ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். ஸோ அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம மாலிகூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாலிகூல்ஸ் வந்து 3 பிரிச்சிருக்காங்க, கொலைட்ஸ், கிறிஸ்டல்ஸ், மிக்சர். கொலைட்ஸ்னா அப்படின்னா குழுமம் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு அயனை உருக்குனிங்கன்னா நீங்கள் எப்படி இருக்குமோ ஸோ அந்த ஃபார்மெட்டுக்கு தான் நம்ம கொலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் கிறிஸ்டல்ஸ்னால் படிகம், நம்ம சால்ட் அதுக்கு, தட் மீன்ஸ் கல்லுப்பு இருக்கு இல்லையா, அது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் கிறிஸ்டலுக்கு. அண்ட் மிக்சர்னா எல்லாமே சேர்ந்தது தான் வந்து மிக்சர். ஓகேவா. ஸோ அடுத்து மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஆர்கனல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் லிவிங் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் டிஷ்யூஸ் தான் ஆர்கன்ஸ், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் தான் ஆர்கன் சிஸ்டம். அண்ட் குரூப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனிசம். ஓகேவா. ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் சேர்ந்தது தான் பாப்புலேஷன். தட் மீன்ஸ் பாப்புலேஷனில் இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தவங்க தான் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்தது தான் எக்கோசிஸ்டம் எல்லா எக்கோசிஸ்டமும் சேர்ந்தது தான் பயோஸ்பியர். ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் வந்து ஒரு ஸ்மால் ஆட்டம்லேருந்து, தட் மீன்ஸ் லிவிங் ஆர்கனைசேஷனுடைய லெவல் வந்து ஆட்டமில் ஆரம்பித்து பயோஸ்பியரில் முடியுது. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து ஸோ இதில் உங்களுக்கு 1 மார்க் கேட்கலாம். டூ யூ நோலாம் நல்லா படிச்சுக்கணும். ஸோ WM ஸ்டான்லி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் அமெரிக்கன் சயின்டிஸ்ட். ஸோ இவர் தான் வந்து வைரஸை வந்து ஒரு கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் வந்து என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார். அப்படின்றதுனால இவருக்கு கெமிஸ்ட்ரியில் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 வித் JH நார்த்ரோப் அவரோட இணைஞ்சு தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு கெமிஸ்ட்ரிக்கு. ஓகேவா. ஸோ நம்மளோட அடுத்த டாபிக் வைரஸ். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் வைரஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நிறைய வைரஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஹெட்லைன் நியூஸ் பேப்பர்ஸ் இன் ரீசென்ட் டைம்ஸ் ஹேவ் யூ ஹர்ட் த டேர்ம் ஆஃப் எபோலா வைரஸ், ஜிகா வைரஸ், எய்ட்ஸ், சார்ஸ், H1N1 எக்ஸெட்ரா. ஸோ இந்த லைனில் நீங்கள் இப்போது நம்மளுடைய கொரோனா வைரஸையும் சேர்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ அது எல்லாமே வைரஸஸ் தான். ஸோ வைரஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மைக்ரோ ஆர்கனிசம். நம்மளால என்ன பண்ண முடியும், மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பார்க்க முடியும், வைரஸஸை பார்க்க முடியும். ஸோ இங்கே வைரஸ் அப்படின்றது, the word virus is derived from the Latin meaning poison. அப்போ வைரஸுக்கு லாட்டின் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்சன். ஓகேவா. ஸோ வைரஸஸ் ஆர் நான் சொன்ன மாதிரி தான் சப் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேரசைட்ஸ். ஓகேவா. பேரசைட்ஸ் அப்படின்னா அந்த ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேரசைட்ஸ். தே ஹேவ் நியூக்ளிக் ஆசிட் கோர் சரௌண்டட் பை a protein coat. Viruses in their native state contain only a single type of nucleic acid. ஓகேவா. வைரஸஸில் எப்போவுமே வந்து ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்கும். ஒன்று டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லைன்னா இன்னொன்று RNA-வாக இருக்கலாம். ஓகேவா. த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் known as virology. இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் known as virology. ஓகே. அடுத்து மைல்ஸ்டோன் இன் வைராலஜி. ஸோ வைராலஜியில் யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976 எட்வர்ட் ஜென்னர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பாக்ஸுக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சார், தடுப்பூசி கண்டுபிடிச்சார். ஓகேவா. அடுத்து 1886 அடால்ஃப் மேயர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொபாக்கோ மொசாயிக் வைரஸில் வந்து என்ன இருக்குது, இன்ஃபெக்ஷியஸ் நேச்சர் ஆஃப் டொபாக்கோ மொசாயிக் வைரஸ் யூசிங் சாப் ஆஃப் மொசாயிக் லீவ்ஸ். அப்போ புகையிலை செடியில் வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. தென் 1892 டிமிட்ரி ஐவனோஸ்கி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸஸ் வந்து பாக்டீரியாவோட ரொம்ப சின்னது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. 1898 MW Bejernik defined the infectious agent in tobacco leaves as Contagium vivum fluidum. ஸோ பெனர்ஜிக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டொபாக்கோ மொசாயிக் வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டேஜியம் விவம் ஃப்ளூயிட் அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு 1898. ஓகேவா. தென் 1915 FW Twart ஐடென்டிஃபைட் வைரல் இன்ஃபெக்ஷன் இன் பாக்டீரியாவிலையுமே வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா FW Twart 1915 கண்டுபிடிச்சிருக்காரு. 1917 டி ஹெர்லி காயின் த டேர்ம் பாக்டீரியோஃபேஜ். ஓகேவா. பாக்டீரியோஃபேஜ் அப்படின்ற டேர்மை வந்து காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ஹெர்லி. And the last 1984 Luke Montague and Robert Gallo discovered HIV. So HIV virus நமக்கு தெரியும், human immunodeficiency virus. So இந்த HIV virus தான் நமக்கு என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு நோயை காஸ் பண்ணும். ஓகேவா. ஓகே. அடுத்து வைரஸோட ஷேப் எப்படி இருக்கும், அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சைஸ் எப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இட்ஸ் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். நம்ம மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் நம்ம வைரஸோடைய ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன, பாக்டீரியாவை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டயாமீட்டர் வந்து 20 to 300 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா. ஸோ இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ 1 நானோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻9 மீட்டர்ஸ், சாரி -9 மீட்டர்ஸ். அப்போ இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 300 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேவா. பாக்டீரியோஃபேஜோடைய மெஷர்ஸ் வந்து 10 to 100 நானோமீட்டர் இன் சைஸ். ஓகேவா. அதோட டொபாக்கோ மொசாயிக் வைரஸோடைய சைஸ் வந்து 300 into 20 நானோமீட்டர். அடுத்து அதோட ஷேப் 3 ஷேப் இருக்குது. cuboid symmetry, helical symmetry, complex or atypical symmetry. So cuboid symmetry example வந்து adenovirus, herpes virus. Helical symmetry influenza virus, tobacco mosaic virus. Complex or atypical example bacteriophage, vaccinia virus. So அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? ஸோ இது 3 தான், அடினோ வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸ் அண்ட் T4 பாக்டீரியோஃபேஜ். ஓகே, அடுத்து living characteristic features of viruses. ஸோ இதோட லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷனில் கேட்கலாம். நான் லிவிங் கேரக்டர்ஸ் அண்ட் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸஸ். ஓகே, ஸோ லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மியூட்டேஷன் நடக்குது, தட் மீன்ஸ் மியூட்டேஷன் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது வைரஸில். தென் எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். ஏன்னா இப்போ நமக்கு வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவிங் செல்ஸில் அது என்ன பண்ணும், மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அது நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிப்ளை ஆகி நமக்கு டிசீஸ் காஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுதான். தென் ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீசஸ் இன் த லிவிங் பீயிங்ஸ். அதுதான் சொல்கிறேன். அது போய் மல்டிப்ளை ஆனோடனே நமக்கு என்ன ஆகிடும், டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். அண்ட் ஷோ இரிட்டபிலிட்டி, உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ஃபீவர்லாம் வருது, கோல்டு வருது அப்படின்னா, ஸோ ரினோ வைரஸ் தான் வந்து நமக்கு கோல்டு காஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இல்லையா? ஸோ ஒன்ஸ் நமக்கு அந்த வைரஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்னது, ஸ்னீசிங், கோல்டு, காஃப் அதெல்லாம் வருது இல்லையா? ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுது, நமக்கு ஷோஸ் இரிட்டபிலிட்டி, உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுது. ஓகேவா? அண்ட் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக், எப்போவுமே வைரஸஸ் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நம்ம உடம்பை விட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஆக்டிவ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, அடுத்து நான் லிவிங் கேரக்டர்ஸ். இது எல்லாமே லிவிங் கேரக்டர்ஸ். நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா கேன் பி கிறிஸ்டலைஸ். ஏன்னா வைரஸஸ் வந்து என்ன கிறிஸ்டலைஸ் ஃபார்மில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கேன் பி கிறிஸ்டலைஸ். ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், ஸோ அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே அது ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ளே இருக்கும்போது இல்லை ஒரு அனிமல்ஸோட உடம்புக்குள்ளே இருக்கும்போதே மட்டும்தான் அது என்னவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஒன்ஸ் அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும், இன்ஆக்டிவ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, அடுத்து டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி அண்ட் எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட். ஓகேவா? ஓகே, அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ். Among various classification proposed by viruses, classification given by David Baltimore in the year 1971 is given below. So classification கொடுத்திருக்காங்க viruses ஓட classification. So அது என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான். ஓகேவா? நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டேபிளில் போட்டிருப்பாங்க. ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இல்லை டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இல்லை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஓகேவா? ஸோ நீங்கள் அது உங்களோட டேபிளில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் இருக்கும், உங்கள் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வைரல் ஜீனோம்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ வைரல் ஜீனோம்னா த வைரஸஸ் possesses only one type of nucleic acid. ஒன்று டிஎன்ஏவாக இருக்கலாம் இல்லைனா ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஸோ ஒன்லி டிஎன்ஏ மட்டும் அது பொசஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் டிஆக்சி வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஒன்லி ஆர்என்ஏ மட்டும் இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஒன்லி ஆர்என்ஏ மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஸோ டிஆக்சி வைரஸஸ் அப்படின்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆர்என்ஏ மட்டும் இருந்துச்சுன்னா ரிபோ வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து அதோட ஸ்ட்ரக்சர். டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமிட்ரி ஐவனாஸ்கி ஃப்ரம் த டொபாக்கோ பிளான்ட். அவர் தான் கண்டுபிடிச்சார். எப்போனா 1892. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ எஃபெக்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், அதோடைய சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப். க்ரீன் கலராக இருக்கிற லீஃப் வந்து என்னது கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஷோஸ் டிபிக்கல் yellow அண்ட் க்ரீன் மோல்டிங் விச் இஸ் த மொசைக் சிம்டம். ஓகேவா? அப்புறம் டவுன்வர்ட் கர்லிங், லீஃப்ஸ் எல்லாமே டவுன்வர்ட் ஆகிட்டு கேர்ல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னென்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருந்துச்சு ஒரு ஹெல்த்தி பிளான்ட்னா இதுதான் சிம்டம்ஸ். ஓகேவா? தென் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஸ்டடீஸ் ஹேவ் ரிவீல்டு த TMB இஸ் அ ராட் ஷேப்டு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும், ராட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஹெலிக்கல் வைரஸ் மெஷரிங் அபவுட் அதோடைய 280 into 150 மைக்ரோமீட்டர். ஓகேவா? தென் அதோடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 39 into 10⁶ டால்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தா தெரியும். ஸோ அதில் கேப்சிட் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட், தென் 2130 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேப்சோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் bacteriophage. So bacteriophage is nothing but the virus affecting the bacteria is called bacteriophage. அப்போ ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ் அது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், bacteriophage அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிட்ரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ். பாக்டீரியோஃபேஜ்னா லிட்ரலி என்னன்னா ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஜ்னா டு ஈட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபேஜஸ் ஆர் abundant in இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலில், சீவேஜ் வாட்டர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்கில் தான் இந்த பாக்டீரியோஃபேஜஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாடி நான் ஸ்ட்ரக்சர் காமிச்சிட்டேன். ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு அதோட ஸ்ட்ரக்சரை டீட்டெயிலாக எழுதணும். ஓகேவா? ஓகே, அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபேஜஸ். ஸோ அதில் நம்ம 2 சைக்கிள் பார்த்தோமா, லிட்டிக் சைக்கிள் அண்டு லிட்டிக் சைக்கிள் அண்டு இங்கே லிட்டிக் சைக்கிள் இருக்கா. ஸோ இதில் நிறைய இருக்குது.
5 இருக்கு இல்லையா? ஸோ என்னென்னு பார்த்தோம்? அப்சார்ப்ஷன். ஸோ அடுத்து செகண்ட் ஒன் penetration, third one synthesis, fourth one assembly and maturation, and the last one release. Okay va? So இது 5 topics மே நீங்க explain பண்ணனும், then கட்டாயம் இந்த diagram வரையணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைஃப் சைக்கிள்னு கேட்டால் ரெண்டுமே தான் எழுதணும். லிட்டிக் சைக்கிளும் எழுதணும், லைசோஜெனிக் சைக்கிளும் எழுதணும். லைசோஜெனிக் சைக்கிள் எழுதிட்டு லிட்டிக் சைக்கிள் எழுதி முடிச்சுட்டு ரெண்டுத்துக்குமே டயக்ராம் வரையணும். ஓகேவா? வெறுமே டயக்ராம் மட்டுமே வரைஞ்சி விடக்கூடாது, எக்ஸ்பிளனேஷன் எழுதி தான் ரெண்டுத்துக்குமான டயக்ராம் வரையணும். ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் வித் நீட் டயக்ராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டுத்துக்குமே தான் டயக்ராம் வரைஞ்சி இந்த கொஸ்டினுக்கு எழுதணும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினும் இதில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ப்ரியான்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ 3 மார்க் கொஸ்டினில் இருக்குது. ப்ரியான்ஸ்னால் என்ன, விரியான்ஸ்னால் என்ன, ஸோ அது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ப்ரியான்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதிலிருந்தே எழுதணும். ப்ரியான்ஸ் யார் டிஸ்கவர் பண்ணால் வித் எக்ஸாம்பிள் வரைக்கும். ஓகேவா? 3 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். தென் வைரஸ் இஸ் இன்ஃபெக்டிங் ப்ளூ கிரீன் ஆல்கே இஸ் நோன் அஸ் சைனோஃபேஜஸ். ஸோ இதெல்லாம் படிச்சிக்கணும். ஓகேவா? இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து பிளான்ட் டிசீசஸ், அனிமல் டிசீசஸ், ஹியூமன் டிசீசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வைரஸ் இன்ஃபெக்டிங் பிளான்ட், வைரஸால் பிளான்ட்டுக்கு என்னென்ன டிசீஸ் உருவாகுது, அனிமல்ஸ்க்கு என்னென்ன டிசீஸ் உருவாகுது, ஹியூமன் பீங்ஸ்க்கு என்னென்ன டிசீஸ் உருவாகுது அப்படின்றது எங்கள் டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ நேம் எனி 3 டிசீசஸ் தட் எஃபெக்ட் பிளான்ட். ஓகேவா? அப்போ வைரல் டிசீசஸ் தட் எஃபெக்ட் பிளான்ட்னு கேட்டால் நீங்கள் இதில் எது 10 இருக்குது. ஸோ 10ல் உங்களுக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது 3 எழுதலாம். ஓகேவா? அப்படி இல்லையா, ஸோ நேம் எனி 3 வைரல் டிசீசஸ் that affects the animals அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதில் 3 இருக்குது, இது 3மே தான் நீங்கள் எழுதணும். அண்ட் ஹியூமன் டிசீஸ் கேட்டாங்கன்னா ஓகேவா, ஹியூமன் டிசீஸ் வந்து உங்களுக்கு ஸோ நேம் எனி 4 or 5 ஹியூமன் டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதில் இத்தனை 12 இருக்குது. ஸோ 12 உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் 5 எழுதலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் என்னென்ன கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் என்ன, ஏன் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம எர்த்தில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ஃபங்கை இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரியில் வைக்க முடியாது இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு காலமில் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போ பிளான்ட் எல்லாமே பிளான்ட்ஸ் தான், பட் ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே என்ன இருக்கும், தனித்தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ அதை பொறுத்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம கிளாஸிஃபிகேஷன் அப்படின்ற டேர்மை கொண்டு வந்தோம். ஸோ கிளாஸிஃபைல ஸோ இதுவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா? 3 மார்க் கொஸ்டின். ஸோ நம்ம கிளாஸிஃபிகேஷன் மூலமா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். அப்போ ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், காமனாக கேரக்டர்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் தி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸை பொறுத்து நம்ம தனியாக பிரிக்கலாம். அடுத்து அதோட ரிலேஷன்ஷிப் அமங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஸோ அப்போ ஒவ்வொரு குரூப்புக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனிசம்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். அடுத்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க நம்மளோட லிவிங் வேர்ல்டை. ஸோ அதில் 2 கிங்டம் ஃபஸ்ட்டு 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தான் பண்ணாங்க. ஒரு லிவிங் வேர்ல்டை 2ஆக பிரித்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரல் லினேயஸ். ஸோ அவர் வந்து பிளான்ட்டே அனிமேலியா, அப்போ வந்து ஒரு பார்ட் வந்து பிளான்ட்டு, இன்னொரு பார்ட் வந்து அனிமேலியா அப்படின்றத மட்டும் தான் பிரித்தார். ஸோ அடுத்து 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் பிரித்தார். ஸோ அவர் ப்ரோட்டிஸ்டா, பிளான்ட்டே, அனிமேலியா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தார். அண்ட் 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, பிளான்ட்டே, அனிமேலியான்னு கோப்ளான்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் R.H. விட்டேக்கர் 1969ல மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டே, அனிமேலியா. ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை இவர் தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஆனால் நம்மளோட லிவிங் வேர்ல்டை வந்து நிறைய விதங்களை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. டில் நவ் 12 கேட்டகரிஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுடைய புக்கில் 7 டைப்ஸ் மட்டும் தான் பிரிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தான். அது வந்து உங்களுக்கு ஒரு டீடைல் கொஸ்டின். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் தி 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வித் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த பெரிய டேப்லேஷன் போடணும். ஓகேவா? ஓகே. ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியுது பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கில் பெரிய டேப்லேஷன்ஸ் இருக்கும். அதில் 5 கிங்டம்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் முடிச்சுட்டு இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எழுதணும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், வைரஸ் பார்த்தோம். ஸோ அடுத்த டாபிக் பாக்டீரியா.
ஸோ பாக்டீரியாவில் மைல்ஸ்டோன்ஸ் இன் பாக்டீரியா, யாரெல்லாம் பாக்டீரியாவில் என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ உங்களுக்கு உங்களுடைய மெயின் எக்ஸாமில் இதை 5 மார்க்கில் கூட கேட்கலாம். ஓகேவா, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியாவுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஷேப் அண்ட் ஃபிளாஜுலேஷன் இன் பாக்டீரியா. அப்போ ஃபிளாஜுலா இருந்தால் அதோடைய ஷேப்ஸ் எப்படி இருக்கும், இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்றத அங்கே கொடுத்துருக்காங்க. தென் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். ஸோ உங்களை ட்ரா பண்ண சொல்லலாம், 5 மார்க்கில் ட்ரா பண்ணி நேம் த பார்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுவுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் இங்கே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் பாக்டீரியா இருக்க எல்லா பார்ட்ஸுமே நம்ம தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர். ஸோ கிராம் நெகட்டிவ் அண்ட் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றதுக்கான ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கட்டாயம் படிக்கணும். ஓகேவா, இதுலேருந்து 1 மார்க் கேட்கலாம். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவாக இருந்தால் அது என்ன கலரில் இருக்கும், கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இருந்தால் அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இங்கே டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனி 5 பாயிண்ட்ஸ் எழுத சொல்லலாம் 5 மார்க்ஸில். ஓகேவா, ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்து 5 மார்க்ஸில் எழுதலாம். ஓகேவா, ஸோ அடுத்து லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்பிரேஷனில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனோரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு 2 மார்க்காக கேட்கலாம். ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியானா என்னன்னு கேட்கலாம், ஃபோட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியானா என்னன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். சரிங்களா, ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் படித்தாதான் ஸோ உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டாலும் சரி, 3 மார்க்கில் வித் எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்டால் நீங்கள் எழுதலாம். ஓகேவா, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஃபங்கை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபங்கையிலையுமே என்ன ஃபங்கைனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. ஸோ இதை ஆல்ரெடி உங்களுக்கு கேட்டிருக்கேன், வீக்லி டெஸ்ட்டில் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம்லேயும் எழுதிருக்கீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கணும். 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா, தென் பிளான்ட் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. ஸோ இதில் பிளான்ட்டில் என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு கேட்கலாம். தென் அனிமல் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஹியூமன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியாவில் நான் சொன்ன மாதிரி தான் எனி 3 டைப்ஸ் எழுதுங்க, எனி 2 எழுதுங்க, எனி 4 எழுதுங்கன்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் இதெல்லாமே படிக்கணும். ஓகேவா, ஓகே. அடுத்து ஸோ ஓகே, ஸோ இங்கே மைக்ரோபிளாஸ்மா, மோலிசைட்ஸ். ஸோ இது எல்லாமே பாக்டீரியாவை சேர்ந்தது தான், ஆர்கியோ பாக்டீரியா. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளாக நல்லா படிக்கணும். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபங்கை. ஸோ ஃபங்கை எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதற்கான டைப்ஸ்லாம் இருக்குது. ஆக்டினோமைசிட்டிஸ். ஸோ அதை யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்றதுலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்னோமைட்டிஸை வந்து நம்ம ரே ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூ டு தேர் மைசிலா லைக் க்ரோத் தே ஆர் அனரோபிக் ஆர் ஃபேக்குலேட்டிவ் அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கிராம் பாசிட்டிவ் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதே போல் மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜி இஸ் நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் ஃபங்கை தான் நம்ம மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைக்காலஜியில் யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் அண்ட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகேவா, ஸோ டூ யூ நோவில் இருக்கிறது நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், ஏன்னா 1 மார்க்ஸில் கேட்கலாம். தென் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஸோ இதுவுமே ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா, 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அண்ட் இங்கே பட்டிங், ஈஸ்டிங்லாம் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க்கில் கேட்கலாம். கொனிடியா ஃபார்மேஷன். ஓகேவா, அடுத்து தாலோஸ்போர் ஃபார்மேஷன். ஓகேவா, ஸோ இது எல்லாமே டயக்ராம். அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கையே நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் த லாஸ்ட் டாபிக், இந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ். ஓகேவா, ஸோ லிச்சன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சன்ஸில் கிளாசிஃபிகேஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டிசீசஸ் காஸ்ட் பை ஃபங்கை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், டிசீஸ் காஸ்ட் பை, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் அது எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா, ஓகே. அந்த லாஸ்ட் டாபிக் இஸ் லிச்சன்ஸ். நான் லிச்சன்ஸ்னு சொல்லிட்டேன். இது ஒரு 5 மார்க் கொஷின். லிச்சன்ஸ்னா என்னென்னு எழுதிட்டு அதில் 2 டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட கிளாசிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம எவல்யூஷன் பார்ட் பார்க்கலாம். ஓகே, எவல்யூஷன் பார்ட்டில் which one of the following statement about virus is correct அப்படின்னா they contain DNA or RNA தான் நமக்கு கரெக்டு. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி கிராம் பாசிட்டிவ்னா டெக்டானிக் ஆசிட் இஸ் ஆப்சென்ட், இதுதான் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை தி ஆர்கியோபாக்டீரியம், மெத்தனோபாக்டீரியம். த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் regarding blue green algae is lack of motile structures. ஓகேவா, ஓகே. அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு ஃபேர் பாக்டீரியா crown gall. ஓகேவா, புக் பேக்கில் உங்களுக்கு 5 மார்க்ஸாக இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. தென் இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு கிளாஸில் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட் லெசனுக்கான ரிவிஷன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் நம்ம மீதி இருக்கிற ரிமைனிங் 2 லெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்க எல்லா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.
ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.